காலை வணக்கம். வணக்கம். பெண்கள் நாட்டின் கண்கள். பெண்களை புகழ்வதற்கு இதை விட ஒரு பெரிய ஒரு வார்த்தை இருக்குமா அப்படின்னா இல்லை. பெண்கள் நாட்டின் கண்கள் மட்டுமல்ல, வீட்டோட கண்களும் அவங்க தான். பெண்கள் நாட்டின் கண்கள் மட்டுமல்ல, வீட்டோட கண்கள் அவங்க தான். எப்படி அப்படின்னா, கண் சரீரத்தோட விளக்காக இருக்குது. கண் சரீரத்தோட விளக்காக இருக்குது. கண் நல்லதாக இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். கண் நல்லதாக இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். கண் கெட்டதாக இருந்தால் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். எப்படி அப்படின்னா, பெண்களுக்கு கல்யாணம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது போனோன்னே என்ன சொல்லுவாங்க? விளக்கேற்ற சொல்லுவாங்க. ஏன் அப்படி பெண்களை மட்டும் விளக்கேற்ற சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த விளக்கேற்றும் போது அந்த ரூமில் அந்த வீட்டுக்கே ஒரு வெளிச்சம் வரும். இப்போ பெண்களை இதை விட உயர்வாக சொல்ல முடியாது. எப்படின்னா, அதான் பெண்கள் நாட்டின் கண்கள். இப்போ ஒரு நாட்டோட கலாச்சாரம் எதை வச்சு தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொன்னால், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை வச்சு. பெண்கள் முன்னேற்றம் நல்லதாக இருந்துச்சுன்னா அந்த நாட்டோட முன்னேற்றம் நல்லாயிருக்கும். அப்போ இதை எனதருமை மாணவ கண்மணிகள் மாணவிகள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் இங்கே வீட்டோட விளக்காக இருக்கீங்க அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தெளிவாக எப்படியெல்லாம் நடக்க முடியுமோ அப்படியெல்லாம் நடக்கணும். அப்படி நடந்தால் நீங்கள் வீட்டோட கண்களாக இருப்பீங்க. இதன் மூலமாக நாட்டுக்கு வெளிச்சம் கிடைக்கும். ஓகேவா? அப்படி ஒரு சிந்தனை நமக்குள்ளே வந்தால் இன்றைய நாள் மாத்திரமல்ல, எல்லா நாளுமே இனிய நாளாக இருக்கும். நன்றி.